10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியான நிலையில் பழனியில் அரசு பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். துணி வியாபாரியின் மகளான அவர் கணிதத்திலும் சமூக அறிவியலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்ததே தனது சாதனைக்கு காரணம் என கூறிய ஜெயஸ்ரீ, எதிர்காலத்தில் ஆடிட்டராக விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பத்தாம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில பழனியில படிச்சிட்டு இருக்கேன். இப்போ 496 மார்க் எடுத்திருக்கேன். இது எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனியார் பள்ளிகளையும் தாண்டி நல்லா சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு மார்க் எடுக்க வச்சிருக்காங்க. இதுக்கு உறுதுணையா இருந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கிளாஸ் டீச்சர்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸு, எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து இப்போ சிஏ படிக்கலான் இருக்கேன். இதே ஸ்கூல்ல தான் 3rd குரூப் படிக்க போறேன். எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தேங்க்யூ. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியான நிலையில் பழனியில் அரசு பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். துணி வியாபாரியின் மகளான அவர் கணிதத்திலும் சமூக அறிவியலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளித்ததே தனது சாதனைக்கு காரணம் என கூறிய ஜெயஸ்ரீ, எதிர்காலத்தில் ஆடிட்டராக விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பத்தாம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில பழனியில படிச்சிட்டு இருக்கேன். இப்போ 496 மார்க் எடுத்திருக்கேன். இது எங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தனியார் பள்ளிகளையும் தாண்டி நல்லா சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு மார்க் எடுக்க வச்சிருக்காங்க. இதுக்கு உறுதுணையா இருந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கிளாஸ் டீச்சர்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸு, எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து இப்போ சிஏ படிக்கலான் இருக்கேன். இதே ஸ்கூல்ல தான் 3rd குரூப் படிக்க போறேன். எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. தேங்க்யூ.